சாங்கு கேளுங்க. இதை வந்து நாங்கள் வந்து இது டியூன் சொல்லி கொடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கம்போசிங் ரூம் இருக்கும். ஆமாம், அங்கே கொண்டு போயிட்டு அவருடைய வாய்ஸ் ஸ்டைலு அதை நான் காட்டினேன், அதை போட்டு காட்டினேன். இந்த மாதிரி வாய்ஸ் கல்ச்சரில் எனக்கு இது வேணும் அப்படின்னு உங்ககிட்ட காட்டினேன். கேட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஒரு 8-10 ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. என்னை தயவு செய்து சாயந்தரம் வரைக்கும் விட்டுருங்க, நான் வெயிட் நான் பண்ணேன். போயிட்டு நான் நைட்டு வரேன். வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோ ஹை பிச்சில் கத்துனா சம்டைம்ஸ் வாய்ஸ் இல்லை நான் என்னென்னா ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் என்ன பயந்தேன் தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு 10-15 சாங் பாடிட்டு ஸ்ட்ரெயின் ஆகி வந்து இது பாட முடியாமல் போயிருமா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவசரத்தில் இருக்கீங்க. ஆமாம், என்ன ஷூட்டிங் அனுப்பணும் 1ஆம் தேதி கண்டிப்பாக பண்ணேன். அப்புறம் ஆனால் நீங்கள் என்னன்னு தெரியல, என்ன மாயம் நடந்தது, என்ன மேஜிக் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து அதை ரொம்ப சூப்பராக வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க, சூப்பராக பாடினீங்க. அது இன்னொன்று என்ன பிரீத் கண்ட்ரோல் எடுக்கணும். சரணம் வந்து எப்படின்னா இது வரைக்கும் ஒரே பிரீத்தில் பாடணும்.